ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல லெவலில் போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த சீரீஸில் இப்போ ஆல்மோஸ்ட் பயோ சயின்ஸ்னு ஒரு சீரீஸ் ஆரம்பித்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு அப்படின்னு அட்டஸ்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து டே 3. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம், அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக சயின்டிஸ்ட்டு எப்படி ப்ரப்போசல்ஸ், எப்படி பாஸ்டுலேட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ரைட் ஃப்ரம் சாட்விக்கு, அப்புறம் ஜே தாம்சன், அவங்களாம் என்ன சொன்னாங்கன்றதை பார்த்தோம். அதெல்லாம் குவிக்காக நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள் அண்டு ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து மனசில் பதியும். அண்டு 1 minute. அண்டு நம்ம இப்போ வந்து இந்த சீரீஸ் எதுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கோம், எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் அந்த ப்ரப்போசல் எதுக்குன்னா, நம்ம எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் சிலபஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸ், இதில் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் சயின்ஸ் ஒரு மேஜர் பார்ட் ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து இந்த சீரீஸ் வந்ததுனால ஒரு பெனிஃபிஷியரி ஃபேக்டராக இருக்கும். ஸோ எந்தெந்த எக்ஸாம்லாம் இது கவர் பண்ணுதுன்னா, ரைட் ஃப்ரம் சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், தென் சிஜிஎல், தென் எம்டிஎஸ், ஆர்ஆர்பிஜேஇ, என்டிபிசி, குரூப் டி, எப்படி ரீசெண்டாக கேட்ட பேராமெடிக்கல், அது ரயில்வேல கேட்ட பேராமெடிக்கல் ப்ளஸ் ஆர்ஆர்பிஜேயில் ஸ்பெசிஃபிக்காகவே தனியாகவே சர்டன் போர்ஷன்ஸ் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க, சயின்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மேஜராக பார்க்க போகிறது இந்த சயின்ஸை பர்ஃபெக்டாக பைஃபர்கேட் பண்ணி எந்த இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும், எதெல்லாம் எக்ஸாமுக்கு வராது, எதெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்டு இந்த சீரீஸை நம்ம மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்தவரை நம்ம இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இட் இஸ் பிகாஸ் இந்த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இந்த லிஸ்டடில் பார்த்தோம்னா சிஜிஎல் தான். ஸோ அந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த அதர் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் அந்த பெஞ்ச் மார்க்கு நம்ம மேட்ச் பண்ணுறோம். அண்டு இஃப் யூ நீட் டு ஃபாலோ மீ அண்ட் உங்களுக்கு எதுவும் குவெரிஸோ டவுட்டோ இல்லை சஜஷனோ இருந்தது, இல்லை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எதுவும் கஷ்டம் இருந்ததுன்னா யூ கேன் வெரி வெல் காண்டாக்ட் மீ. டெலகிராமில் வி ஹாவ் அ பேஜ் கால்ட் குரூப் கால்டு இன்ஃபோவர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது. யூ கேன் ஸ்டில் ஜாயின் தேர். அண்ட் பர்சனலாகவும் யூ கேன் ஸ்டில் மெசேஜ் மீ. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி இருக்குது, info_verse. ஸோ யூ கேன் மெசேஜ் மீ அட் எனி காஸ்ட். நீங்கள் வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும், விச் மீன்ஸ் ஸ்டடி ரிலேட்டடாக வாட் எவர் ஹெல்ப் யூ வாண்ட், வாட் எவர் கைடன்ஸ் யூ வாண்ட், that will be done. And mail still you can contact me, wisdomcritic@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டில் காண்டாக்ட். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் ஸோ யூ ஆல் லைக் டெட் அண்ட் யூ ஆல் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃபேக்டராக உங்களுக்கு இருக்கும் சார். அந்தளவுக்கு ஒரு நல்லா புரிஞ்சிருக்கும், ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் படிக்கிறோம், ஒரு ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ லைக், கமெண்ட் ஆல்சோ அபவுட் யுவர் சஜஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த சீரீஸில் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். இது அப்படி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலன்னா, வில் ஸ்டார்ட் வித் நீல் போர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா நீல் போர். ஸோ நீல் போர் அட்டாமிக் மாடல் இவர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு எனர்ஜி லெவலுக்கும் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எனர்ஜி லெவல்னா என்ன, எனர்ஜினா என்னன்றதை நான் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே சொல்கிறேன். இவர் ப்ரப்போஸ் பண்ண போஸ்டுலேட்ஸ் என்னென்னா, டிஸ்க்ரீட், அதை மட்டும் இங்கே எழுதுகிறேன். டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படி சொன்னார். அப்புறம் ஒரு ஆட்டம்னு ஒன்று எடுத்தோம்னா அதில் வந்து என்ன இருக்குன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் இருக்கும். நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கும். ஆஸ் வெல் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலில் சுற்றுவாங்க. லைக் நம்ம சன்னு தான் வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல்னால்,
அதை அவுட்டரில் சுற்றுற நம்ம பிளானட்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் அவர் எலக்ட்ரான்னு சொல்கிறாரு. பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலை வந்து அவர் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அண்டு இந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் ஒரு ஆர்பிட் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பெசிஃபைடான பாத்தில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் மார்ஸ் ஃபர்ஸ்ட் இதில் மெர்க்குரி இருக்கும், செகண்ட் இதில் மார்ஸ் இருக்கும், தேர்ட் இதில் எர்த் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஒரு ஸ்டேஜஸை ஒரு ஸ்பெசிஃபைட் பாத்தை என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஆர்பிட்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி அவர் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இன் அன் ஆட்டம் a negatively charged particle revolves around the positively charged nucleus in a discrete path. The discrete path is called as orbit அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ ஒரு ஆட்டம்னு எடுத்தோம்னா a negatively charged particle இருக்கும், that will be revolving around a positively charged particle. இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலை சுற்றுறதுக்கு it needs a definite path. சும்மா ஏனோ தானோன்னு சுற்றாமல் அதுக்குன்னு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கோம். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிட்ஸ் அப்படின்னு நேம் பண்ணுறாரு. ஸோ ஈச் ஆர்பிட் அதை வந்து ஈச் ஆர்பிட்னு சொல்லலாம் அல்லது ஷெல்லுன்னு சொல்லலாம், எனர்ஜி ஷெல். ஓகேவா? ஈச் ஆர்பிட் ஆர் ஷெல் ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு எனர்ஜி அண்ட் these circular orbits are called orbital shell னு சொல்கிறோம். circular orbitsலாம் வந்து orbital shell. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா each orbits or shell has a fixed energy. இப்போது எனக்கு என்னோட பாடி கண்டிஷனுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். என்னோட எனர்ஜியை வச்சுட்டு நான் ஒரு டைமில் ஐ கேன் டேக் ஒரு 30 கிலோ என்னால் லிஃப்ட் பண்ண முடியும்னா அது என்னோட எனர்ஜி லெவல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ இவர் எதை கம்பேர் பண்ணி எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆர்பிட்டுக்கும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஈச் ஆர்பிட்னா இந்த ஸ்பெசிஃபிக் பாத் சொன்னல. ஸோ ஈச் ஆர்பிட் ஆர் ஷெல் ஹேஸ் அ ஃபிக்ஸட் எனர்ஜி அண்ட் these circular orbits are called as orbital shell அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஈச் எனர்ஜி, இந்த ஃபிக்ஸட் எனர்ஜின்னு சொல்கிறாரு, அந்த எனர்ஜி எப்படி அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறோம். ஓகே, இதில் வந்து இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து எலக்ட்ரான்னு சொல்லிட்டோம்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ இதுதான் வந்து ஒரு எனர்ஜி லெவல். இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இதுதான் நியூக்ளியஸு. ஸோ நம்மளுக்கு நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குமா? க்ரீன் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, சைடில் எழுதிடலாம். ஸோ இப்போ நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? ப்ரோட்டான் இருக்கும் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட்டு கான்செக்யூட்டிவாக அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்குல்ல, கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்கிறதெல்லாம் அதுதான் வந்து டெஃபினட் எனர்ஜி ஷெல்ஸ் இல்லாட்டி ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ உள்ளே இருக்கிறது இங்கே வந்து இது வந்து கே ஷெல், இது நியூக்ளியஸ் சொல்லிட்டா. அப்போ இது ஃபஸ்ட்டு வந்து கே ஷெல், இது வந்து கே எல் எம் என். ஓகேவா? அது கே ஷெல், இது எல் ஷெல், இது எம் ஷெல், இது வந்து என் ஷெல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா படி தான் வந்து எல்லா எனர்ஜியும் வந்து அக்காமடேட் பண்ண முடியும், எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செல்லில் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எனர்ஜி ஃபார்முலான்னு பேர். எனர்ஜி ஃபார்முலா. எனர்ஜி ஃபார்முலானா என்ன? நீல்ஸ் போரோட எனர்ஜி ஃபார்முலா வந்து 2n². இந்த 2ன்றது நியூமரிக்கல் வேல்யூ, இந்த என்னன்றது எத்தனாவது ஆர்பிட் அவங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ கேன்றது ஃபஸ்ட் ஆர்பிட்டு, எல்ன்றது செகண்ட் ஆர்பிட்டு, எம்ன்றது தேர்ட் ஆர்பிட்டு, என்னன்றது ஃபோர்த் ஆர்பிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கலாம்? 1ஆக இருக்கலாம், ஆர் 2ஆக இருக்கலாம், ஆர் 3ஆக இருக்கலாம், ஆர் 4ஆக இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்னன்றது என்னதுன்னா எத்தனாவது ஆர்பிட்டு.
ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா, செகண்ட் ஆர்பிட்டா, தேர்ட் ஆர்பிட்டான்னு கொடுக்குது. 2ன்றது இட்ஸ் a numerical value. இட்ஸ் a numerical value. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஃபேப்ரிகேட் நம்மளே பண்ணலாம். அப்போ கே ஷெல்லில் ஓகே, கே ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரானை வந்து அகாமடேட் பண்ண முடியும்? கே ஷெல்லில் வந்து 2n². இதில் வந்து 2 நியூமெரிக்கல் வேல்யூ. கே வந்து எத்தனாவது ஆர்பிட்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஸோ 2 × 1². அப்போ கே ஷெல்லில் என்னால் 2 எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் பண்ண முடியும். ஓகே, சிமிலர்லி எல் ஷெல்லுக்கு போகிறேன். அதாவது அந்த 2n² வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ஆர்பிட்டில் can accommodate the maximum number of electron. அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அந்த ஷெல்லோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து 2n² ஃபார்முலா. ஸோ அப்போ எல் ஷெல்லில் எவ்வளோ இருக்கும்? எல் ஷெல்லுக்கு ஃபார்முலாவும் சிமிலர் 2n². பட் அங்கே என்னன்றது என்ன? ரெண்டாவது ஷெல் தானே. ஸோ 2 × 2². அப்போ 2² 4, 4 2s 8. அப்போ எல் ஷெல் ஷெல் அகாமடேட் எத்தனைனா 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, சிமிலர்லி ஃபார் எம் ஷெல் வந்து எவ்வளோ அகாமடேட் பண்ணோம்? 2n². 2 × 3². ஸோ 3² 9, 9 2s 18 எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் பண்ணோம். ஸோ என் ஷெல்லோட வேல்யூ என்ன? 2n². ஸோ 2 × 4². ஸோ 4² வந்து 16, 16 2s 32. ஸோ திஸ் இஸ் ஹவு, இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரான்ஸோட அகாமடேஷன் கேப்பபிலிட்டி அதோட ஷெல்லில் அப்ராக்சிமேட்டாக கிடையாது, அப்ராப்ரியேட்டாக உட்காந்துருக்கும். ஓகேவா? ஸோ கே ஷெல்லோட மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 2, எல் ஷெல்லோட மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 8, எம் ஷெல்லில் ஸோ கே ஷெல்லில் மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ? 2, எல் ஷெல்லோட மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ? 8, எம் ஷெல்லோட மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 18, என் ஷெல்லோட மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 32. ஓகேவா? இது வந்து ஒரு ரூல். ஸோ இவர் எப்படி இதை ஃப்ரேம் பண்ணுறாருன்னா 2 ரூல் பேஸ் பண்ணி சொல்கிறாரு. அதில் ஒரு ரூல் வந்து இந்த 2n². இன்னொன்று என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா, ஒரு எனர்ஜி லெவல், ஒரு எனர்ஜி ஷெல் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு மினிமம் இட் நீட்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா ஓகே, ஸோ ரூல் நம்பர் 2, இது வந்து 2n² சொன்னால இது வந்து ரூல் நம்பர் 1. ரூல் 1 இப்போ சொல்ல போகிறது ரூல் 2. ரூல் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் electron in a shell is 8. So, the minimum. Correct, maximum. Maximum electron in a shell is 8. So, this is called as octet ரூல் ஃப்ரேம். எதுக்கு 8னா, ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்க, 8 குறைஞ்சது அதோட ஷெல்ஸில் இம்பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 8 இருக்கணும். 8 இருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 8 இருந்தால் ஆட்டம் கேன் பி ஸ்டேபிள். அதே 8க்கு மேலேயும் இருக்கும். அப்போ 8க்கு மேலே இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 8 + எலக்ட்ரான் இருந்தால் ஆட்டம் ஸ்டில் அதோட ஃபங்க்ஷனை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் இட் வில் பி அன்ஸ்டேபிள். அவ்வளோதான் வித்தியாசம். ஆட்டம் கேன் பி அன்ஸ்டேபிள்.
ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 2 ரூல் பார்த்துருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பேஸ்ட் ஆன் 2n² ஃபார்முலா, அதுதான் வந்து நீல்ஸ் போர் அட்டாமிக் எனர்ஜி ஃபார்முலா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த என்னன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா விச் ஆர்பிட்டால் ஷெல்லில் இருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்புறம் அந்த 2ன்றது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ அப்போ கே ஷெல்லில் அகாமடேஷன் கெப்பாசிட்டி 2, எல் ஷெல்லில் 8, எம் ஷெல்லில் 18, என் ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸை இட் கேன் அகாமடேட். ஓகேவா? ஓகே. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹோல்டிங் ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பார்த்துட்டோம். இப்போ 2-3 டேர்ம்ஸ் பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு அடுத்து என்ன சொல்ல வரேன்றது புரியும். அட்டாமிக் நம்பர் என்னன்னா எப்போவுமே தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஒரு நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான்ஸ் இருக்கும் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து இஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் தட் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ்குள்ளே யார் இருப்பா? பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். அப்போ புரோட்டான் இஸ் அ பாசிட்டிவ், நியூட்ரானுக்கு டசன்ட் ஹேவ் எனி சார்ஜ். அதுதான் வந்து நம்ம நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர்ன்றது தட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் சிம்பிள் போடாமல் ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் யார் கொடுத்தா? மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் கிவன் பை மோஸ்லே. ஸோ இது ரொம்ப முக்கியம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து யார் ஃப்ரேம் பண்ணான்னா மோஸ்ட்லி ஃப்ரேம் பண்ணார். இவர் எந்த பேசிஸில் வந்து எலமெண்ட்ஸை வந்து ஹைட்ரஜன் இங்கே தான் இருக்கணும், ஹீலியம் இங்கே தான் இருக்கணும், ஆர்கான் வந்து இனர்ட் கேஸ் குரூப்பில் தான் இருக்கணும், எந்த பேசிஸில் இவர் வந்து அதெல்லாம் அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணார்? எந்த பேசிஸ்லனா ஹி அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் elements are made of increasing order of atomic number. Okay, increasing order of atomic number. Okay, increasing order of atomic number னு சொல்லிட்டோம். அந்த பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பரில் இந்த அட்டாமிக் நம்பரில் இந்த எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்றது எப்படி தெரியும் நம்மளுக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பீரியாடிக் டேபிள் படிக்கிறோம். ஸோ பீரியாடிக் டேபிளில் நம்மளால் இருக்கிற 118 எலமெண்ட்டையும் படிக்க முடியாது, ஈவன் 50 எலமெண்ட்டும் படிக்க முடியாது. நம்மளுக்கு வந்து அது ஆஸ் அன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம 118 எலமெண்ட்டும் படிக்கலாம். நம்ம சயின்ஸ் கிடையாது, நம்ம ஆர்டினரி கேண்டிடேட்டோ குறைஞ்சது 30 எலமெண்ட், ஃபர்ஸ்ட் 30 எலமெண்ட் படிக்கணும். அதையும் விட அதுவும் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் அட்லீஸ்ட் 20 எலமெண்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன? ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் வந்து ஹீலியம். தேர்ட் இங்கே இந்த நம்பர் இங்கே போட்டிருக்குல்ல, இந்த நம்பர் தான் வந்து அட்டாமிக் நம்பர். ஓகேவா? 5, 6. இப்போ நான் நோட்டேட் பண்ணுறது அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே சொல்கிறேன் அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன, ஒரு எலமெண்ட்டில் அட்டாமிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், மாஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த சார்ட்டுக்கு ஒரு இவங்க ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இதெல்லாம் அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 30 எலமெண்ட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சது 20 எலமெண்ட்டாக நம்மளுக்கு தேவை. அது என்னென்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் பேஸ்ட் ஆன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் அவர் எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. யார்? மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அவர் பண்ணதை நான் இப்படி டேபிள் காலமாக எழுதியிருக்கேன், டேபிளர் காலமில். ஸோ அட்டாமிக் நம்பர் 1ல் யார் இருக்குன்னா ஹைட்ரஜன். ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டால் மனப்பாடம் பண்ண வேணாம். ஜஸ்ட் காலையில் எழுந்திரிச்சு, காலையிலன்னு இல்லை,
நம்ம இப்போ வந்து 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம மனப்பாடமாக பண்ணியிருக்கோம். ஐ மீன் சிமிலர்லி 26 லெட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அல்ஃபபெட்ஸில், அதெல்லாம் உட்காந்து மனப்பாடமாக பண்ணுறோம் கிடையாது. நம்ம போகிற போக்கில் அப்படி படிக்கிறோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஜஸ்ட் இது ஒரு ரீடு ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்தோன்னா 4வது தடவை பார்க்காமலே நம்ம கண்ணு வந்து கரெக்டாக சப்கான்ஷியஸ் மெமரி பவரை தோண்டி எடுத்து இதுதான் இருக்குன்றதை சொல்லிடும். ஸோ இட் இஸ் ஆஸ் சிமிலர் ஆஸ் தட். அப்போ வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியான். ஃபர்ஸ்ட் 10. அடுத்து சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், கால்சியம், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம். அடுத்த 10. தென் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயான், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். அடுத்த 10. ஸோ இந்த 30 படிக்க முடியல, 30வது சீரீஸ் அதாவது 21லேருந்து 30 கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 20 படிக்கலாம். ஆனால் 20 படிக்க முடிஞ்சவங்களுக்கும் 30 அந்த ஒரு 10 படிக்கிறது கஷ்டமாக இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஜஸ்ட் எப்படின்னா 1 2 3ன்னு படிக்க வேண்டாம். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பொட்டாசியம், சல்ஃபர், கால்சியம், ஆர்கான், கிரிப்டான், பொட்டாசியம், கால்சியம். இங்கே என்ன சொல்கிறேன், ஃபாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் போகிற போக்கில் ஒரு ரீடு கொடுத்துட்டு போனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் இது பதிஞ்சிடும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அட்டாமிக் நம்பர் என்ன. ஓகே, அட்டாமிக் நம்பர் ஆஃப் 6 என்னது கார்பன், அட்டாமிக் நம்பர் ஆஃப் 7 வந்து நைட்ரஜன், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப பேசிக்காக கேட்குறது இந்த 30க்குள்ளே கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த சீரீஸ் எழுதி வச்சுக்கிட்டாவே நீங்கள் இப்போ எந்த எக்ஸாம் அப்பியர் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஏபிசிடியை எம் வரைக்கும் எழுதிட்டு திருப்பி எம்முக்கு கீழே என்னலேருந்து இசட் வரைக்கும் எழுதுவீங்கல்ல, அது எழுதுகிற மாதிரி சயின்ஸுக்கு இந்த ஒரு 30 எலமெண்ட்டை ஒரு 30 எழுதிருங்க போதும். அது ஒரு 26 எழுத போகிறீங்க, இதில் ஒரு 30 எழுத போகிறீங்க. இந்த ஒரு 50 கேரக்டர்ஸை மட்டும் எழுதி வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதை எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க இன்கேஸ் கொஷின் கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து ஸ்பெசிஃபை பண்ணிட முடியும். ப்ரீஃப் அவுட் பண்ணி எடுத்துட முடியும். அதுக்கு தான் இந்த எலமெண்ட் சார்ட்டை கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி எழுதி வைக்கிறவங்க இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அட்டாமிக் நம்பர், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பரில் இருக்கணும், அண்ட் எலமெண்ட்ஸ் இது தான். ஸோ இது ரொம்ப பேசிக்ஸ், இது தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பேர் இருக்காங்கல்ல, 3 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்ன, 1ன்னு சொல்லியிருக்கோம். அட்டாமிக் நம்பர் 1ன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து ஓகே, இதில் அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்னு சொல்லியிருக்கேன்னா. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து அதுக்கு மேலே அதோட எனர்ஜி ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஒரு டேபிள் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ரஜனுக்கு பார்க்குறோம். ஹைட்ரஜனோட நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, அடுத்து ஒரு பவர் ஃபேக்டர் ஒன்று வரும், எஸ்பிடிஎஃப்னு சொல்லுவோம். அது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அந்த எஸ்பிடிஎஃப் எப்படி நேமிங் பண்ணணும், எப்படி எஸ்பிடிஎஃப்னு சொல்லணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீஃப் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் இதுவா, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நேம் மட்டும் பண்ணுறது. ஹைட்ரஜன் பார்க்குறோம், இது வந்து ஹீலியமோடது பார்க்குறோம், இது வந்து லித்தியமோடது பார்க்குறோம். ஆனால் சென்டரில் ஹைட்ரஜன் இருக்கான்னு கேட்காதீங்க, சென்டரில் ஹீலியம் இருக்குன்னு கேட்காதீங்க. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஹைட்ரஜனோடது, செகண்ட் இது ஹீலியமோடது, தேர்ட் இது லித்தியமோடது. ஓகேவா? அதான் மேலே ஹைட்ரஜன் எழுதியிருந்தேன் நான். அது ஜஸ்ட் இப்போ அந்த நியூக்ளியஸ் இருக்கிற இடத்துல எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஹீலியமோடது, இது வந்து லித்தியமோடது. இதை எப்படி வந்து எனர்ஜி ஷெல்ஸில் அகாமடேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 2n² ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ 2n² ஃபார்முலா, அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன, அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 1. அப்போ அதுகிட்ட ஒரு பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் நம்ம வந்து இதை வந்து ஒரு எனர்ஜி ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் உட்காந்துருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான், இது நியூக்ளியஸா, அப்போ இது கேஷல், இந்த இடத்துல
அட்டாமிக் நம்பர் என்னது 1. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் உட்காந்துருக்கும் ஹைட்ரஜனுக்கு. இப்போ ஹீலியமுக்கு எடுத்தோம்னா என்ன, ஹீலியமுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம் என்ன 2. ஸோ அப்போ கே ஷெல்லே ஃபஸ்ட்டு ஷெல்லே வந்து கே எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் உட்காந்துருக்கும். இங்கே 1, இங்கே 1. ஓகே, லித்தியமுக்கு என்ன 3. லித்தியமுக்கு வந்து 3. ஆனால் கேஷலோட அகாமடேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ, நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணதில் கேஷலோட அகாமடேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ 2. ஓகேவா, கேஷலோட அகாமடேஷன் கெப்பாசிட்டி 2. பட் நமக்கு வந்து லித்தியமுக்கு 3 தேவை. 3 எலக்ட்ரான் அதுகிட்ட இருக்குது. அப்போ 3வது எலக்ட்ரான் எங்கே ஃப்ரேம் பண்ணும், எங்கே உட்கார வைக்கும் அப்படின்னா, முதல்ல கேஷல்ல ஃபுல் பண்ணிடும். கேஷல்லோட வயிறை சாப்பாடு போட்டு ஃபுல் பண்ணிடும். அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ 2. அப்போ கேல 2 உட்காந்துரும். அடுத்ததை எல்லுக்கு கொண்டு போகும். ஓகேவா, ஸோ இந்த பேசிஸில் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இப்போ இதை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமா எழுதுனா இதில் வந்து ஒரு எலக்ட்ரானு, இதில் 2, இதில் 2,1. இந்த 2ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இதில் உட்காருது, கே ஷெல்லில் உட்கார்ற எலக்ட்ரானோட கேப்பபிலிட்டி, அந்த எனர்ஜி ஷெல்லோட கேப்பபிலிட்டி. 1 வந்து செகண்ட் ஷெல் என்னது எல் ஷெல், அதோட கேப்பபிலிட்டி. ஆனால் எல் எத்தனை அகாமடேட் பண்ணும், 8 அகாமடேட் பண்ணும். அதால் 8 அகாமடேட் பண்ணி வச்சுக்க முடியும். பட் அது எவ்வளோ வச்சிருக்கு, 1 தான். பிகாஸ் அதுகிட்ட அந்த ஆட்டமில் அவ்வளோதான் இருக்குது, அதனால் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிது. சரிங்களா, இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நைட்ரஜன் எடுக்கிறேன். நைட்ரஜன், நியான், சோடியம். ஓகே, இப்போ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, நைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்ன 7. அப்போ 7னா அது எப்படி உட்கார வைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜி ஷெல் வந்து கே எல் எம் என், கே எல் எம் என், கே எல் எம் என். ஓகே, இப்போ கேல எத்தனை உட்கார வைக்கும், அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி 2ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 உட்கார வச்சிடும். அடுத்து எல்லுக்கு போகும். எல்லோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ 8. நம்மளுக்கு டோட்டலாகவே நைட்ரஜனுக்கு 7 எலக்ட்ரான், 7 தான் இருக்குது. அப்போ 2 ஃபர்ஸ்ட் இதில் உட்கார வச்சுன்னா அடுத்து 5 எல்லில் உட்கார வைக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நியானுக்கு என்னது, நியான் எங்கே இருக்குது பாருங்கள். நியான் வந்து 10வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 10. அப்போ நியான் வந்து 2 எலக்ட்ரான் வந்து எங்கே உட்கார வைக்கும், கே ஷெல்லில் உட்கார வைக்கும். எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் உட்கார வைக்கும். இங்கே தான் ஒரு பியூட்டி இருக்குது, என்னன்றதை சொல்கிறேன். ஸோ அப்போ நியான் வந்து 8 எலக்ட்ரான் ஆகிடுச்சா. ஓகே, அதாவது எல் ஷெல் அகாமடேட் ஃபுல் பண்ணியாச்சு. எல்லோட கெப்பாசிட்டி 8 தான், அந்த 8 அவனுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சோடியம் போகிறோம். சோடியமோட கெப்பாசிட்டி என்ன, சோடியமோட நம்பர் என்ன 11. இங்கே இருக்குது சோடியம். சோடியம் வந்து 11வது இடத்துல இருக்காப்புல. இப்போ சோடியம் நம்ம எப்படி அகாமடேட் பண்ணலான்னா, கே ஷெல்லில் அவனோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி 2 போட்டுத்தாச்சு. அப்போ 11ல் 2 போனால் மீதி 9. அதில் எல் ஷெல்லில் அவனுக்கு 8 உட்கார வைக்கணும். 8 உட்கார வச்சாச்சு. எவ்வளோ மேக்ஸிமம் அவனால் வாங்க முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம கொடுத்துடணும். 2, 8, 10 ப்ளஸ் சோடியமில் கடைசியில் எம் ஷெல்லில் மொத்தம் அவனோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. அதில் வந்து மீதி இருக்கிற 1 வந்து எம்மில் உட்காருவான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க எனர்ஜி ஷெல்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆவாங்க இந்த சென்ஸ் அகாமடேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதில் வந்து 2, இதில் 5, 1, 2, 3, 4, 5. இப்போ இதில் 2 பேர் இருப்பாங்க. அடுத்த இதில் 8 பேர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்து இந்த சோடியமில் கே ஷெல்லில் வந்து 2 பேர் இருப்பாங்க. எல் ஷெல்லில் 8 பேர் இருப்பாங்க. 1,
2 3 4 5 6 7 8. அடுத்து எம் ஷெல்லில் ஒரு ஆள் மட்டும் இருப்பான். ஓகேவா? இந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து அவங்கவுங்க ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி பேஸ் பண்ணலான்னா, இதில் இன்னொரு ஒரு டேர்ம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா, ஓகே, இப்போது நம்ம பார்த்தாச்சு ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு. இதில் நம்ம ப்ரீவியஸாக செகண்ட் ரூல் நீல் போர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, மினிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே அது எழுதியிருக்கேன், எழுதியிருக்கேன். ஸோ எலக்ட்ரான் மேக்ஸிமம் இட் கேன் ஹோல்டு என்னென்னா 8ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 8 குறைஞ்சது 8 இருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்குன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பேசிஸ் படி இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது டேர்ம் ஒன்று பார்க்க போகிறோம், வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு. ஓகேவா? வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, electrons present in the outermost shell. Electrons present in the outermost shell. ஓகேவா? இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரான்ஸ் present in the outermost shell. இப்போ நம்ம இதில் என்ன சொல்லலாம், இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது, அவன்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானே ஒன்று தான். அந்த ஒரு நிமிஷம், அவன்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானே ஒன்று தான். அவன் வந்து அந்த கே ஷெல்லில் ப்ளேஸ் பண்ணிட்டான். அப்போ அவன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஹீலியமில் 2. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஹீலியமில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 2 பேர். ஓகே, சாரி. இப்போ வந்து ஹீலியமோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில், அதாவது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்னா எந்த ஷெல்லில் கடைசி ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்களோ அதுதான் அவங்களோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல். இப்போ ஹீலியமோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை பேர், 2 பேர். அப்போ இருக்கிறதே 2 பேர் தான். அந்த 2 பேருமே அவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஷெல்லில் தான் இருக்காங்க. இப்போ லித்தியம் எடுத்துக்கோங்க. லித்தியமில் கேல 2 பேர் இருக்காங்க, எல்லில் ஒரு ஆள் இருக்கான். அப்போ இவனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்னா யார், எல். அப்போ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் யார், 1. அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் தான் அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான். யார், லித்தியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான். சிமிலர்லி நைட்ரஜனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லினா யார், 2 5. 5 எங்கே இருக்கான், எல்லில் இருக்கான். அப்போ எல்லு தான் நைட்ரஜனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லு. அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, 5. அதே மாதிரி நியானுக்கு எல்லு தான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லு, அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8. மாதிரி சோடியமுக்கு அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் ஷெல் வந்து என்னென்னா எம், அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. ஸோ அவனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை பேர் குடியிருக்காங்களோ அதுதான் அவங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றத சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த டேபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட், ஒரு சர்டன் எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, எலமெண்ட்டு அவங்களோட அட்டாமிக் நம்பர். ஓகேவா? அதில் இது வந்து ரஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நான் எழுதுறேன். ஏன்னா அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் SPDF, இந்த பவர் ஸ்விட்ச் எழுதணும். நான் ஜஸ்ட் 2,1,1 அப்படி மட்டும் எழுதுறேன். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? அடுத்து வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ இங்கே ஒரு டேர்ம் எழுதுகிறேன், அதுவும் புதுசாக இருக்கும். என்னென்னு பாருங்கள், வேலன்சி. நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னென்னு பார்த்தோம். இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்போ வேலன்சி அப்படின்றது என்னன்றதை இப்போ கான்சிக்யூட்டிவாக பார்த்துடலாம் என்னதுன்னு. ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு என்ன, ஹீலியம். அப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, 1. அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1. ஏன்னா அவன்கிட்ட 1 தானே இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் அவனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் யார் இருக்கா, அதுலேயும் 1 தான் இருப்பாங்க.
இப்போ வேலன்சி எவ்வளோன்னா அதுலேயும் ஒன்று தான். இந்த வேலன்சி என்னன்றதை நான் வேலன்சி எடுக்கிறப்ப அடுத்து இது வரப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, ஹீலியம். ஹீலியம் வந்து அவனோட அட்டாமிக்னா 2. ஓகே, அப்போ அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அதுவும் 2. வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, எத்தனை பேர் ஹீலியம் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உட்காந்துருக்காங்க, 2. இங்கே வேலன்சின்றது 0. ஏன் இங்கே 0னா, வேலன்சினா என்னன்னா ஒரு நிமிஷம், இங்கே வேலன்சின்றது என்னன்னா தி எபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் டு லூஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ மினிமம் ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்க அதுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்போ 8 எலக்ட்ரான் இருக்க இடத்துல இவட்ட 2 தான் இருக்கு. இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம்னா, ஒரு செகண்ட். ஓகே, இப்போ எழுத மாட்டேங்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லித்தியம் பார்க்கலாம். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, 3. அப்போ லித்தியமில் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிளேஸ் ஆகிருக்குன்னா 2,1. அப்போ அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, இந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் 1. வேலன்ஸ் என்னென்ன, வேலன்ஸினா தி எபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் டு லூஸ் அன் எலக்ட்ரான் டு பி ஸ்டேபிள் அல்லது கெயின் அன் எலக்ட்ரான் டு பி ஸ்டேபிள். அப்போ இந்த இடத்துல ரெண்டாவது ஷெல்லோட அக்காமடேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ, அவனுக்கு 8, விச் மீன்ஸ் கே ஷெல்லில் 2 ஃபுல்லாக உட்காந்துச்சு, எல் ஷெல்லில் 8 பேர் உட்காரணும். 8 பேர் உட்கார இடத்துல ஒருத்தன் தான் உட்காந்துருக்கான். அப்போ ஒன்று அந்த ஒருத்தன் நம்ம அட்டாமிக் ரியாக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறப்ப அதை இன்னும் ப்ரீஃப் அவுட்டாக பார்க்கலாம். எப்படின்னா, இந்த ஒருத்தனை கொடுத்துட்டு நம்ம ஸ்டேபிள் ஆகிக்கலாமா, அப்போ ஒருத்தனை கொடுத்துட்டா எனக்கு எல் ஷெல்லில் யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு கே ஷெல்லில் மட்டும்தான் இருப்பாங்க. கே ஷெல்லில் 2 பேர் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க, அப்போ நான் ஸ்டேபிள் ஆகிடுவேன். இப்போ எல் ஷெல்லில் நான் ஸ்டேபிள் ஆகணும், நான் ஒருத்தனை கொடுக்க மாட்டேன், நான் ஸ்டேபிள் ஆகணும்னா நான் எனக்கு 7 பேரை வெளியிலேருந்து எடுக்கணும். ஓகேவா, 7 சேர்ந்தா தானே 1 + 7 8 ஆகும். அப்போ தானே எல்லோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி 8க்கு 8 ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த பட்சத்துக்கு நான் 7 எடுக்கிறது ஈஸியா இல்லை 1 தள்ளி விடுறது ஈஸியான்னு பார்த்தா எனக்கு 1 தள்ளி விடுறது தான் ஈஸி. ரொம்ப எனர்ஜி கம்மியாக செலவாகும், நான் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடலாம், போடா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றலாம். அப்போ அவனோட வேலன்ஸ் என்னன்னா 1. ஏன்னா என்கிட்டருந்து போகிறான் வெளியே, ஒரு வேலன்ஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே போகிறான், நான் அவனை வெளியே அனுப்புகிறேன், அப்போ தான் நான் ஸ்டேபிளாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆனால் அவனை வெளியே அனுப்புகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பெர்லியம். பெர்லியம் என்ன, 4, 2,2. இப்போது வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்போ இதில் 2 பேர் இருக்காங்க. அப்போ திருப்பி நான் வந்து நார்மலாக ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கு நான் 2 பேரை லூஸ் பண்ணலாம் அல்லது 6 பேரை உள்ளே எடுக்கலாம். நான் அப்போ 2 பேரை லூஸ் பண்ணுறது ஈஸி, ஏன்னா 2ன்றது சின்ன நம்பர், 6ன்றது பெரிய நம்பர். அப்போ நான் 2 பேரை கொடுத்துட்றேன், அது வந்து வேலன்சி. நெக்ஸ்ட் பெர்லியம்க்கு அப்புறம் போரான். போரான் என்ன, 5th, 2,3. சிமிலர்லி வேலன்சி வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. இங்கே நான் 3 எடுக்க முடியும், 3 கொடுக்க முடியும், இல்லை 5 எடுக்க முடியும். அப்போ நான் 3 கொடுத்துட்றேன், 3. ஓகே, அடுத்து கார்பன் 6, 2, 4. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 பேர். இப்போது இங்கே தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இப்போ எனக்கு 4 பேர் இருக்காங்க. இப்போ இந்த கேஸில் நான் 4 பேரை எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுற எனர்ஜியும் இந்த 4 பேர் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணுற எனர்ஜியும் ஈக்குவல் தான். ஏன்னா 4க்கு 4 ஈக்குவல். பெர்லியமில் போரானில் என்ன பார்த்தோம், 3 பேர் இருக்காங்க. ஸோ 3, அப்போ 5 பேரை எடுக்கணும், 3 பேரை கொடுக்கணும். அப்படி பார்த்தா 5 பேர் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் 3 பேரை கொடுக்கறது ஈஸி. அதனால் 3 பேரை கொடுத்துட்டேன். இப்போது கார்பனுக்கு வரப்போ 4ன்னு இருக்குது. அந்த 4னா எனக்கு இன்னொரு புதுசாக 4 பேர் வேணும். அப்போ 4 பேரை நான் எடுக்கணும், அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி செலவாகும். அதே என்கிட்ட இருக்கிற 4 பேரை கொடுக்கவும் செய்யலாம் நான் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. அப்போ 4 பேரை கொடுக்கறதுக்கு ஒரு சர்டன் எனர்ஜி செலவாகும். ஸோ நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கார்பனை பேஸ் பண்ணியிருக்கும். கார்பன்னா பிகாஸ் அவன்கிட்ட மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்சி வந்து 4 இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான் அவன்கிட்ட 4 இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து எய்தர் ஐ கேன் லூஸ் எலக்ட்ரான் ஆர் கெயின் எலக்ட்ரான். மற்ற மேலே எதுலேயுமே பார்த்தோன்னா நம்ம லூசிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம். லூசிங் ஆஃப் 1 எலக்ட்ரான், லூசிங் ஆஃப் 1 எலக்ட்ரான், லூசிங் ஆஃப் 2 எலக்ட்ரான், லூசிங் ஆஃப் 3 எலக்ட்ரான்.
இங்கே கார்பனில் மட்டும் we can either lose electron or gain electron. எது பண்ணாலுமே நமக்கு தான் சாதகமாக இருக்கும். ஸோ அவனோட வேலன்சி வந்து 4. கார்பனுக்கு அப்புறம் நைட்ரஜன். நைட்ரஜனுக்கு எத்தனை பேர்? 7 பேர். அது எப்படி அக்காமடேட் பண்ணாங்க? 2 5. அப்போ வேலன்சி வந்து அவனுக்கு 5. இப்போது அவனுக்கு 5 இருக்குது, ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது, 8 எலக்ட்ரான் தேவை. இவன்ட்டு 5 இருக்குது. இப்போ நான் 3 எடுக்க பார்ப்பேனா இல்லை இந்த 5 கொடுக்க பார்ப்பேனா? அப்போ 3 எடுக்க தான் பார்ப்பேன். 3 எடுக்கன்னா என்ன? ஒரு ஆட்டமில் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 பேரை கொண்டு வந்து சேர்க்குறேன், விச் மீன்ஸ் he is gaining of electron. அப்போ சோடியம் வந்து என்ன பண்ணுறான், சாரி நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து கெயின் பண்ணுறான் எலக்ட்ரானோட கவுண்ட், அவன்ட்டு இந்த லூஸ் பண்ணலை. ஸோ நைட்ரஜன் வந்து கெயின் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணுறான்? 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணுறான். ஓகே, இட் இஸ் சிமிலர்லி ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். ஓகே, ஆக்சிஜனுக்கு என்ன? 8, 9 அயனுக்கு, 10 நியானு. 8 வந்து எப்படி எழுதுவோம் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 2,6. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்னு பார்த்தா 6. அப்போ வேலன்சி வந்து அவனுக்கு 2, பிகாஸ் மேலே சொன்ன மாதிரி அவனுக்கு 6 இருக்குது, 2 எலக்ட்ரான் கிடைச்சா ஸ்டேபிள் ஆயிடுவான், அதனால் 2 எலக்ட்ரான் வாங்கிக்கிறான். இது மாதிரி 9ன்னா ஃப்ளோரினுக்கு 2,7. அப்போ அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அவனுக்கு எத்தனை வேணும்? 1 வேணும். அப்போ 1. சிமிலர்லி ஃபார் நியானுக்கு வந்து 2, தெரியுதா? ரொம்ப கீழே வந்துருச்சு. 2,8. அப்போ அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 8. இப்போ அவனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் அவனால் 8 வச்சுக்கிட்டா, குறைஞ்சது 8 வச்சுக்கிட்டா அவன் ஸ்டேபிளாக இருப்பான்னு சொல்லியிருக்கோம். அவனுக்கு 8 கிடச்சிருச்சு. இனிமேல் அவன் லூஸ் பண்ணாதான் அவன் அன்ஸ்டேபிள் ஆவான். இல்லை, கெயின் பண்ணால் அடுத்த ஷெல் எம் ஷெல்லுக்கு ஒரு எலக்ட்ரான் புதுசாக க்ரியேட் ஆயிரும். நம்ம கே எல் ரெண்டுமே ஃபுல் ஆச்சு. கேல 2 பேர், எல்லில் 8 பேர் உட்காந்துட்டாங்க. இப்போ ஒருத்தனை புதுசாக நம்ம எடுத்தோம், நாம் எம்மில் போய் உட்காரோம். அப்போ எம்மோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ? 16 பார்த்துருக்கோம். 2n² 9² 18, 18. அப்போ இன்னொரு 7 பேருக்கு நம்ம தேடணும். அதுக்காக நம்ம அவனுக்கு என்ன பண்ணுவோம்? வேலன்சி 0. ஓகேவா? இது புரிஞ்சு, இந்த டேபிள் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வேலன்சினா என்ன? வேலன்சி இந்த இடத்துல எதை ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா, இந்த முதல் 4மே வந்து 2ஆக பிரிக்கிறேன். அதாவது வேலன்சி ஜென்ரலாக பார்க்குறப்ப an atom can either lose an electron or gain an electron. இந்த சீரீஸில் இந்த முதல் 4 எலிமெண்ட் என்ன பண்ணியிருக்கு? எலக்ட்ரானை தானம் பண்ணியிருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் லாஸ்ட் இன் இட். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லாஸ்ட். கார்பன் மட்டும் என்ன பண்ணியிருக்கு? எய்தர் அவன் கொடுக்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். ஸோ எலக்ட்ரான்ஸ் கெயின்டு ஆர் லாஸ்ட். இவங்க 4 பேர் கீழே என்ன பண்ணாங்க? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கெயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. ஸோ இப்போ நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தோம். இப்போ வேலன்சினா என்னது? வேலன்சினா தி எபிலிட்டி ஆஃப் an atom to lose or gain electron. எதுக்கு லூஸ் பண்ணுறோம், எதுக்கு கெயின் பண்ணுறோம்? டு பிகம் ஸ்டேபிள். அது ரொம்ப முக்கியம். டு பிகம் ஸ்டேபிள். ஓகே, இப்போது நான் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறேன், எலக்ட்ரானை கெயின் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். நான் ஜென்ரலாக ஓவராலாக ஓவருவோ இப்படி சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ நான் லூஸ் பண்ணுறேன்னா எனக்கு அந்த லூசிங் நான் கொடுத்தேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். இல்லை நான் எலக்ட்ரான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் வாங்கினன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம யாரெல்லாம் எலக்ட்ரான் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எலமெண்ட் ஸ்டேஜ்லேருந்து அயான் ஸ்டேஜுக்கு மாறிடுவாங்க. அதாவது அவங்கிட்ட கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு உடம்பு இருக்குது, அதுலேருந்து கையை தானமாக கொடுக்குறான். கையை தானமாக கொடுக்குறப்ப அவன் நார்மல் அடல்ட்லேருந்து ஒரு ஹேண்டிகேப்டு ஸ்டேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறானா?
அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் அவன்கிட்ட இவ்வளோ எலக்ட்ரான் இருக்கணுன்றது ஒரு ரூல் இருக்குது. அவன் அதையும் மீறி அவன் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அதை கொடுத்துட்றான். அதை கொடுக்குறான்றதுக்கு அவன் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான்னா லூசிங் ஆஃப் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுனா தானம் பண்ணுறான் அப்படின்னா அவன் அயானிக் ஸ்டேஜில் மாறிடுவான். ஓகேவா? அடுத்து த சேம் வே எலக்ட்ரானை கெயின் பண்ணுறான். அவன்கிட்ட ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஸ்டில் அவன் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. அப்போ எலக்ட்ரான் கெய்னிங். அவனுமே அப்போ பேஸ் ஃபார்மை விட்டு மாறுறான். அப்போ அயானிக்காக மாறுறான். இங்கே 2 பேருமே வந்து அயானிக்காக மாறுறாங்க. இதில் எலக்ட்ரான் லூசிங் பண்ணுறான்ல, யார் விட்டு கொடுக்குறானோ அவன் ரொம்ப பெரிய மனுஷன், யார் வாங்குறானோ அவன் ரொம்ப சின்ன மனுஷன். ஸோ பெரிய மனுஷனுக்கு ப்ளஸ் போடுவோம், எலக்ட்ரான் வாங்குறவனுக்கு மைனஸ் போடுவோம். ஸோ losing of electron, gaining of electron. இந்த இடத்துல மைனஸ் நான் போட்டது தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. அது வந்து நான் எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரான்ற வார்த்தையை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். சரி, நான் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். அதோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ நம்ம எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட நிறைய இருக்குது, அப்போ நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு தரோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேவா? பாசிட்டிவ். எலக்ட்ரானை வாங்குறான், அவன்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இருந்தும் பேராசை, அவன் வாங்கி வச்சுக்கிறான் அப்படின்றத நான் பேசலாம். ஸோ கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மைனஸ். இப்போது நம்ம இந்த டேபிளில் பார்த்தோம். இந்த டேபிளில் நம்ம யூஸ்வலாக நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ணுற இந்த 4 பேருமே வந்து ப்ளஸில் இருப்பாங்க. இப்போ ஹைட்ரஜன்லேருந்து இவங்க எப்படி மாறியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க எப்படி மாறியிருப்பாங்கன்னா ஹெச் ப்ளஸ்ஸாக மாறியிருப்பான். இவன் எப்படி மாறியிருப்பான்? ஹீலியம் ப்ளஸ்ஸாக மாறியிருப்பான். இவன் எப்படி மாறியிருப்பான்? எல்ஐ ப்ளஸ்ஸாக மாறியிருப்பான். இவன் எப்படி மாறியிருப்பான்? பெரிலியம் ப்ளஸ்ஸாக மாறியிருப்பான். பிகாஸ் இவங்களாம் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. இப்போ அதை நைட்ரஜனுக்கு வந்தால் அவன் என் ப்ளஸ்ஸாக இருக்க மாட்டான், என் மைனஸாக இருப்பான். ஓக்கு வந்து ஓ மைனஸாக இருப்பான். எஃப் வந்து எஃப் மைனஸாக இருப்பான். என்இ வந்து அவன் ஸ்டேபிளாக இருப்பான், ஏன்னா அவன் எதையும் கொடுக்க போகிறது கிடையாது. சரியா? ஏடி ஸ்டேபிளாக தான் இருப்பான். ஸோ யார் வாங்குறாங்களோ கெயின் பண்ணுறாங்களோ வந்து மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கொடுக்குறவங்கள நம்ம பாசிட்டிவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது, இப்போ நான் எழுதுனதே ப்ரீஃப் அவுட் பண்ணி எழுதுறேன். எலமெண்ட்ஸில் யார் இருக்கா? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், ஹீலியம், போரான், கார்பன். இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? loses the electron to be stable. ஓகேவா? அப்போ அவங்களோட இப்போ அவங்களோட கரஸ்பாண்டிங் இப்போ கரஸ்பாண்டிங் வேலன்சி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, ஹீலியம்க்கு வந்து 0, ஏன்னா அவனுக்கு 2 இருக்குது 0, லித்தியம் வந்து 1, பெர்லியம் வந்து 2, போரானுக்கு 3, கார்பனுக்கு 4. இது கரஸ்பாண்டிங் வேலன்சி. ஓகேவா? இதை தான் சார்ட்லேயும் எழுதியிருப்பேன், ஃபஸ்ட்டு 4ல் அப்படி எழுதியிருப்பேன். இதை நான் திருப்பி தனியாக எழுதினேன். ஸோ என்னென்னா மேக்ஸிமம் இட் கேன் ரீச் 4 எலக்ட்ரான் டு பி ஸ்டேபிள். அதாவது இந்த 8 எலக்ட்ரான் கிடைக்கும். இந்த கார்பனை மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸாக சொன்னோம்ல, ஏன்னா அவன் வந்து 4 எய்தர் கொடுக்கலாம் அல்லது 4 எடுக்கலாம். இந்த கார்பனுக்கு வேலன்சி வந்து 4. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் 4 அட்டைன் பண்ணிட்டானா அவனால் 4 கொடுக்க முடியும் அல்லது 4 எடுக்க முடியும். அதனால தான் அவனுக்கு வந்து கார்பனுக்கு 4 வேலன்சி. அப்போ அதே மாதிரி நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோனுக்கோட வேலன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 3, 2, 1 and 0. இது இவங்களோட வேலன்சிஸ்.
ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலைன்னா ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் நம்ம வந்து சம்ஸில் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டினா கஷ்டமாயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ்னா என்னென்னு பார்க்கலாம். அட்டாமிக் மாஸ் பார்த்தோம்னா ஸ்லைடு இருக்குது. ஓகே, இப்போ அட்டாமிக் மாஸ்னு ஒரு டேர்மு. அட்டாமிக் மாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் இஸ் ரெஃபர்ட் ஆஸ், எப்படி ரெஃபர் பண்ணாங்கன்னா ஏன்ஷியன் டேஸில் கிடையாது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா AMU. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் யூன்னு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. யூ, இந்த யூன்றது என்னென்னா இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட். ஏன்றது அட்டாமிக், எம்ன்றது மாஸு, யூன்றது யூனிட்டு, அதுதான் வந்து AMU. இப்போ ரெஃபர்ட் ஆஸ் வெறும் யூ எதுக்குன்னா யூனிஃபைடு மாஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க யூனிஃபைடு மாஸ். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ AMUன்னு எழுதுறதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் யூ தான் எழுதுகிறோம் நம்ம. இப்போ ரீசெண்டாக வந்து சேஞ்சுது. அப்புறம் யூஸ்வலி அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அது வந்து யூனிட். ஓகேவா? யூனிட் வந்து யூ, அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா AMன்னு சொல்கிறோம்ல. AM வந்து எப்பயுமே விடுங்க ட்வைஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஸோ ரஃப்பாக இருக்கும், ஆக்சுவலாக பண்ணால் டெசிமல்ஸில் வரும், ரஃப்பாக நம்ம தேவை வச்சுக்கலாம். அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர் இருக்குது. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன 1 into 2, அப்போ 2. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம் என்ன 2 into 2 4. இப்போ லித்தியமோட அட்டாமிக் மாஸ் என்ன 3 into 2 6. பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் அட்டாமிக் மாஸ் இல்லையா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி பெர்லியமோட அட்டாமிக் மாஸ் என்ன 4 into 2. அதேமாதிரி அட்டாமிக் மாஸ் என்ன 6 into 2 12. ஸோ ரஃபாக பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து into 2 பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அட்டாமிக் மாஸ்க்கும் அட்டாமிக் நம்பருக்கும் உள்ள கனெக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணோன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 4, ஹீலியமுக்கு வந்து 14U ஆச்சு. 14ஆ 2 into, ஆமாம் தப்பாக எழுதிருக்கேன் பாருங்களேன். இதுலேயே சொல்லிடலாமே. இப்போ இதில் இந்த சைடு அட்டாமிக் நம்பர், இப்போ நான் இங்கே அட்டாமிக் மாஸ் மட்டும் எழுதுகிறேன். அட்டாமிக் மாஸ் மட்டும் எழுதுனா ஹீலியமுக்கு என்ன வரும் 1 into 2 2 வருமா? சாரி, ஹீலியமுக்கு 2 into 2 4, லித்தியமுக்கு 6, பெர்லியமுக்கு 8, போரானுக்கு 10, கார்பனுக்கு எவ்வளோ வரும் 12, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, ஃப்ளோரினுக்கு 18, நியானுக்கு 20. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். பட் ஜென்ரலாக பேசிக்காக கொஞ்சம் இது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். அதை மட்டும் என்னன்றதை எழுதுகிறேன், லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லேருந்து. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹீலியமு, நைட்ரோஜன், ஹீலியம் வந்து சல்ஃபருக்கு 32, தென் கால்சியமுக்கு வந்து குளோரின் 35.5U, குளோரினுக்கு ஆர்கான் பார்த்தோன்னா 40U, கால்சியமுக்கு 40U. இது வந்து கொஞ்சம் எக்ஸாக்ட் வேல்யூஸு. பொட்டாசியமுக்கு
39U. இதில் யூன்றது யூனிஃபைடு மாஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ யூனிஃபைடு மாஸுக்கு ஒரு டெஃபினட் எனர்ஜி இருக்கணும்ல, அது எனர்ஜி என்னன்னா யூ வந்து 1.1U, 1 அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு, அதான் அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ 1 யூனிஃபைட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.67 இன்ட்டு 10⁻27 kg. ஓகேவா? இதுதான் வந்து அட்டாமிக் மாஸோட யூனிட், அதான் யூன்னு சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னால் அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம இசட்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அட்டாமிக் மாஸை ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அட்டாமிக் நம்பர்னா என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு நம்ம இனிஷியலாக சொன்னோம். அப்போ அட்டாமிக் நம்பர் இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஒரு ஆட்டமில் ப்ரோட்டான் மட்டும் தான் இருக்குமா? நியூட்ரான் இருக்கும்ல. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்றது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மாற்றி சொல்லிட்டேன், நியூட்ரான் சொல்லிட்டேன் பாருங்களேன். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானை இப்படி ரெப்ரசன்ட். ஸோ அப்போ இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம். அட்டாமிக் நம்பர் இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ அட்டாமிக் மாஸ்னா என்ன? ஏ. அப்போ அட்டாமிக் மாஸ்ன்றது என்ன? மொத்தத்தில் மாஸ்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாரையும் கூட்டி சேர்த்து போட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டமில் ப்ரோட்டானும் ப்ளஸ் நியூட்ரானும் இவங்க 2 பேரும் இருக்கிறது அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஓகே. இப்போது ஒரு எலமெண்ட் எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்னா ஒரு அன்ஐடென்டிஃபைடு எலமெண்ட் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கான்னு கேட்காதீங்க. எம்ஜினா மெக்னீஷியம் அப்படின்ற மாதிரி இல்லை. எக்ஸ்ன்றது ஒரு அன்ஐடென்டிஃபைடு எலமெண்ட்டு. அதுக்கு நம்ம மேலே ஒரு நம்பர் எழுதுவோம், கீழே ஒரு நம்பர் எழுதுவோம். அந்த மேலே என்ன நம்பர், கீழே என்ன நம்பர்ன்றதை பார்க்கலாம். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு எக்ஸுக்கு மேலே எழுதுகிற நம்பர் வந்து அட்டாமிக் மாஸ். அதே எலமெண்ட்டோட கீழே எழுதுகிற நம்பர், கீழே வந்து நம்ம எய்தர் லெஃப்ட் சைடும் எழுதலாம், ரைட் சைடும் எழுதலாம், எந்த சைடு வேணாலும் எழுதலாம். அட்டாமிக் நம்பர் கீழே எழுதுனா அட்டாமிக் நம்பர். ஸோ இது எப்படி எழுதுவாங்கன்னா எக்ஸு, அட்டாமிக் மாஸை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம்? அட்டாமிக் மாஸு ஏ, அட்டாமிக் நம்பரு இசட். ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் ஜென்ரல் ஃபார்மட் ஆஃப் ரைட்டிங் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே எழுதுறது அட்டாமிக் மாஸு, கீழே எழுதுறது அட்டாமிக் நம்பர். ஏதோ ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க. அட்டாமிக் மாஸில் MASS ஏ வருது. அப்போ ஏ வந்தால் மேலே ஏ, சிம்பிள். ஏ வந்து மேலே இருப்பான், இசட் வந்து கீழே இருப்பான். எப்போ சீரியஸில் ஏலேருந்து நான் இப்போ ஏ மேலே இசட் கீழே. கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் மாஸ் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், எது எங்கே இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அட்டாமிக் மாஸு எம்மில் ஏ வருது, ஏ வந்து ஸ்டார்டிங்கில் இருப்பான். அப்போ மேலே அட்டாமிக் மாஸ் இருப்பான், கீழே அட்டாமிக் நம்பர் இருப்பான் அப்படின்றத நான் வச்சுக்கலாம். இப்போ வந்து நைட்ரஜனுக்கு வந்து N14 ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கார்பனுக்கு 12 6. இதை இப்படி எழுதலாம், இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். 7 N14 இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். 6 12 6 கார்பன் 12 இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். கால்சியமுக்கு எழுதணும்னா 20 40, இல்லை இந்த ஃபார்மெட்டில்னா 20 கால்சியம் 40 இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் அட்டாமிக் நம்பர், இது வந்து அட்டாமிக் மாஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்க 8 எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆட்டம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு எலக்ட்ரான் இல்லை, எலக்ட்ரானை கொடுக்கலாம், இல்லை எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம். அப்படி மாறுச்சுன்னா அது வந்து அயானிக் ஸ்டேஜில் மாறும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சோடியம்னு ஒன்று இருக்குது. சோடியம் வந்து என்னவா மாறினா நம்ம பார்த்தப்ப, சோடியம் வந்து எங்கே எழுதுனேன், ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, சாரி நடுவில் பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் என்ன பார்த்துட்டு இருந்தோன்றதை. ஒரு சோடியம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்தோம். சோடியம் வந்து என்ன பண்ணான்னா, அவன் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு அவன் வந்து சரி ஓகே, அது எப்படி ஸ்டேபிள்னு பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு அவனோட அட்டாமிக் நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியணும். அட்டாமிக் நம்பர்னால் என்ன?
இசட். இசட் என்னன்னா அவனுக்கு 11. ஓகே, அட்டாமிக் நம்பர் வந்து 11. அப்போ அவனுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ இருப்பாங்க? நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ? 11. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருப்பாங்க? ஒரு எலமெண்ட்டில் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானோட நம்பர் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் அதுவும் 11 இருக்கும். ஸோ இப்போ அவனுக்கு ஒரு என்ஏ ஆட்டம் ஸ்டேஜ்லேருந்து என்ஏ அயான் ஸ்டேஜுக்கு மாறுறான். பிகாஸ் எதுக்கு என்ஏ அயான் மாறுறான்? வந்து பாசிட்டிவாக போகிறானா நெகட்டிவாக போகிறான்றதை பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு அவன் பாசிட்டிவாக போகிறானா நெகட்டிவாக போகிறான்றதுக்கு நமக்கு வந்து அவனோட அட்டாமிக் அது பேர் என்ன, அவனோட லூசிங்காக இல்லை கெயினிங் ஆஃப் வேலன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ சோடியமுக்கு என்ன நம்பர்? சோடியம் எத்தனாவது இடத்துல இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் சோடியமோட 11. சோடியம் வந்து எங்கே இருக்கான்? 11. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் என்னவா இருக்கும்? 2 8 1. கரெக்டாக? 2 8 1. ஓகே, அப்போ 2 சைடில் எழுதுகிறேன். 2 8 1. அப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்றது 1. வேலன்சி இவனோடது என்ன? வேலன்சினா 1. ஏன் அப்படின்னா இந்த 1 அவன் கொடுத்துட்டா அவன் ஸ்டேபிள் ஆயிடுவான். அப்போ கொடுக்குற கை எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ். அதனால தான் நான் இங்கே வந்து சோடியமுக்கு ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ என்னத்தை தரான்னா அவன் வந்து அப்போ அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பர் அவனுக்கு 11 தான் இருக்கும். நம்பர் ஆஃப் புரோட்டான் என்னவாக இருக்கும்? 11 தான் இருக்கும். ஆனால் அவன் ஒரு எலக்ட்ரானில் கொடுத்துட்டான். அப்போ 11லேருந்து அவன் எலக்ட்ரான் கொடுத்ததுனால அவன் எலக்ட்ரான் கவுண்ட் வந்து 10 ஆகிடும். இப்போ ஒரு ஆட்டமில் என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது அந்த ரூலையே மாற்றுது. இது அந்த ரூலையே மாற்றுது. ஜஸ்ட் செகண்ட். ஓகே, ஸோ இது அந்த ரூலையே மாற்றுது. இந்த ரூலையே மாற்றுறப்ப இவனோட எலக்ட்ரான் கவுண்ட் வந்து குறையுது. அப்போ 10 எலக்ட்ரான் தான் இவன்கிட்ட இருப்பான். 11 இருக்க வேண்டிய இடத்துல 10 எலக்ட்ரான் தான் இருப்பான். அதனால் இவன் வந்து அயானிக் ஸ்டேஜில் மாறுறான். அப்போ என்ஏன்றது என்னது? ஆட்டம். அதே என்ஏ ப்ளஸ்ன்றது என்னது? அயான். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் இப்படி தான். அவன் ஒன்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணாலும் சரி கெயின் பண்ணாலும் சரி அவன் வந்து எலக்ட்ரான் ஆட்டம் ஸ்டேஜ்லேருந்து அயானிக் ஸ்டேஜுக்கு மாறுவான். எனி எலமெண்ட் விச் ஹேஸ் சார்ஜ். எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் மேலே சார்ஜ்னு ஒன்று போட்டால் அவன் வந்து அயோனாக இருக்கான்னு அர்த்தம். அவன் வந்து ஆட்டமாக இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரூலு. அப்புறம் ஆஸ் பர் ஆக்டேட் ரூலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, டு பி ஸ்டேபிள் ஒரு ஆட்டம்க்கு 8 எலக்ட்ரான் குறைஞ்சது இருந்தால் அவன் ஸ்டேபிளாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அவன் 8 ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கான்? 7 பேரை சேர்க்காம ஒருத்தனை வெளியே தானம் கொடுத்தான். அதனால் எண்ணெயை வந்து எண்ணெய் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போது லூசிங் ஆஃப் எப்போவுமே லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் ஆச்சுன்னா பாசிட்டிவ். அதே கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் ஆச்சுன்னா நெகட்டிவ். இப்போ என்ஏ வந்து என்ஏ ப்ளஸ்ஸாக மாறிட்டான். என்ஏ வந்து எப்படி மாறினா? என்ஏ ப்ளஸ்ஸாக மாறினான். அப்போ அவனோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் எப்படி மாறி இருக்கு? 2 8 1. இதுலேருந்து எப்படி மாறி இருக்குன்னா 2 8 மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிமிலர்லி குளோரின் இருக்கான்ல, குளோரின் வந்து அவனுக்கு வந்து குளோரின் மைனஸ்ன்னு தான் போடுவோம் நம்ம. இப்போ குளோரினோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் 2 8 7. அவன் வந்து என்னவா மாறுவான்? அவனால் ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்கிறது ஈஸி. ஏன்னா 7 + 1 8 ஆகிடும். 7 கொடுக்கறதோட 1 வாங்கிப்பான். அவன் ஆல்ரெடி அவன்கிட்ட 7 இருக்குது, இருந்தும் பேராசை பிடிச்சவன் இன்னொன்று வாங்கிக்கிறான். அப்போ அதனால் அவனுக்கு என்ன ஆகும்? 2 8 8 இப்படி மாறும். விச் மீன்ஸ் இது வந்து அன்ஸ்டேபிள், இது வந்து ஸ்டேபிள். அதே மாதிரி இது வந்து அன்ஸ்டேபிள், இது வந்து ஸ்டேபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்போ ஒரு அயானை நம்ம எப்படி பிராண்ட் பண்ணலாம்? ஒன்று அவனுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கணும், இல்லாட்டி நெகட்டிவ் இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் அவனை வந்து நம்ம கேட்டயான்னு சொல்லுவோம், நெகட்டிவ் இருந்தால் ஆனயான்னு சொல்லுவோம். இந்த கேட்டயான் ஆனயான் எப்படி டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும் மனசில் மறந்துடாமல் இருக்குன்னா, டீக்கு டீ போட்டு ப்ளஸ் போடுவோம். அப்போ இது எப்படி பார்க்க ப்ளஸ் மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் ப்ளஸ்னா கேட்டயான், மைனஸ்னா ஆனயான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேட்டயான்னா ப்ளஸ்னா யார், எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ண, லூசிங் ஆஃப் எலக்ட்ரான், அவங்க எல்லாமே கேட்டயான். அப்போ கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாமே வந்து ஆனயானில் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம நீல்ஸ் போரோடதை பார்த்தோம். இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நடுவில் கரண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் வந்துச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் வராமல் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸை அகைன் கோ த்ரூ பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள், புரிகிற வரைக்கும் போட்டு பாருங்கள், நத்திங் ராங். பட் புரியாமையே இருந்துடக்கூடாது. எதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டவுட் கேட்கலாம். நான் ஒரு சில கொஷின்ஸ் தரேன், உங்களால் அப்ரோச் பண்ண முடிஞ்சால் அப்ரோச் பண்ணுங்கள். எனக்கு என்னென்ன எழுதுறீங்கன்னா ஜஸ்ட் நான் ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஒரு எலமெண்ட் தருவேன், அந்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட்டில் வந்து அட்டாமிக் நம்பர் என்ன, செகண்ட் அட்டாமிக் மாஸ் என்ன, தேர்டு நம்பர் ஆஃப் புரோட்டான் அந்த எலமெண்ட்டில் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரானா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அடுத்து எஃப் என்ன, வேலன்சி, வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? இந்த ஏலேருந்து ஜி வரைக்கும் இந்த 7 இது மட்டும் நீங்கள் எனக்கு எந்தெந்த எலமெண்ட்டுக்கு சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் கார்பன், ஓகே, நெக்ஸ்ட் எலமெண்ட்டு குளோரின், மூணாவது எலமெண்ட்டு நைட்ரஜன். இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இந்த 3ம் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் 85 to 90% புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ரெகுலராக சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிள் நம்ம இன்னும் கொஞ்சம் வேஸ்ட்டாக டேட் எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட கட் ஷார்ட் பண்ணி முடிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும். ஸோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். இந்த அப்கமிங் வீடியோஸை உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகிறதுக்கு ஜஸ்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பை, see you, take care.